கேரளாவில் மூளையை தின்னக்கூடிய அமீபா பாதிப்பு அதிகரிச்சுட்டே வருது. தமிழகத்துக்கு அந்த பாதிப்பு இருக்கா? அதிலிருந்து தப்பிக்க என்ன வழி? சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித்துடன் இணைகிறார். வணக்கம் நேயர்களே. அண்டை மாநிலமான கேரளாவில் மூளையை தின்னக்கூடிய அமீபா பாதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. பொதுவாக மனிதர்களுக்கு ரொம்பவே அரிதாகத்தான் இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லப்பட்டாலும் கூட கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் நடப்பு ஆண்டில் மட்டும் 41 பேருக்கும் மேலே மூளையை தின்னும் அமீபா தாக்கி இருக்கிறதுனால சுகாதாரத்துறை ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. பாதிப்பு தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு வர்றதுனால மாநில அளவில் ஆகஸ்ட் 30, 31 தேதிகளில் கேரளா முழுக்க இருக்கக்கூடிய கிணறுகள், ஆறு, ஏரிகள் போன்ற நீர்நிலைகளில் குளோரினேட் செய்யப்பட இருக்கு. எல்லா வீடுகள் மற்றும் நிறுவனங்கள்லையும் தண்ணீர் தொட்டிகள் சுத்தம் செய்யும் விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடத்தப்பட இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த அமீபா பாதிப்பு எங்கேயும் பதிவாகலை, யாரும் பயப்பட தேவையில்லை. அதே நேரம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. சரி, மூளையை தின்னக்கூடிய இந்த அமீபா தொற்று கேரளாவில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஹை அலர்ட் மோடில் கேரளா இருக்குங்க. காரணம் என்னன்னா, மூளையை தின்னக்கூடிய அமீபா தொற்று கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வருது வேகமாக. குறிப்பாக சொல்லணும்னா திருவனந்தபுரம், கொல்லம், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் இந்தந்த மாவட்டங்களில் தற்சமயத்தில் 18 பேர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வர்றாங்க இந்த மூளையை தின்னும் அமீபா பாதிப்பு தொற்றுனால. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் பாதிப்பு 40 தாண்டி இருக்கு. தற்சமயம் நிலவரப்படி 41 பேருக்கும் மேலே அமீபா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதில் 18 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் தற்சமயம் சிகிச்சை பெற்று வர்றாங்க. அதாவது மூளையை தாக்கி மூளை காய்ச்சலை உண்டாக்கி அதன் காரணமாக இறப்பை ஏற்படுத்துவதனால இது மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு பேச்சுவாக்கில் அழைக்கப்பட்டாலும் கூட அறிவியல் பூர்வமான பெயர்னு பார்க்கும்போது நெக்லேரியா ஃபவுலேரின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இது காணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது நெக்லேரியா ஃபவுலேரி இந்த ஒற்றை செல் அமீபா ஈரமான மண், தேங்கி நிற்கக்கூடிய நீர், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், தண்ணீர் தொட்டிகள், நீச்சல் குளங்கள்ங்க. அதாவது முறையாக பராமரிக்கப்படுகின்ற இந்த நீர்நிலைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் முறையாக தூய்மைப்படுத்தப்படாத நீர்நிலைகள் பிரச்சனைக்குள்ளாக இருக்கும். இந்த இடங்களில் தான் இந்த அமீபாவானது காணப்படும்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த அமீபா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ரேரானது தாங்க. அதே நேரம் கூட ஆபத்து ரொம்பவே அதிகம். அது எதற்காக இந்த ஒரு உதாரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த அமீபா தொற்றுனால பாதிக்கப்பட்டு விட்டால் 97% மரணம் நிச்சயம்னு மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இதுக்கு காரணங்கள் பல இருக்கு. அதனால வருமுன் காப்பதே சிறந்தது என்பது போல வராமல் தற்காத்துக் கொள்வது ஒன்றே வழி என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த அமீபா பாதிப்பு ஏன் ரொம்ப தீவிரமா இருக்கு, கேரளாவில் ஏன் வேகமாக பரவி வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கும்போது வழக்கம் போல தாங்க பருவநிலை மாற்றம் என்கிற ஒரு விஷயம்தான் இங்கேயும் முன்ன நிக்குது. அதிகப்படியான வெப்பநிலை நீரில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரில் குறிப்பாக அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக இந்த அமீபா வளர்வதற்கும் வாழ்வதற்கும் தகுந்த உகந்த சூழல் நிலவுவதாக ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் தற்போது நீர்நிலைகளில் குளிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த தொற்றானது பரவி தொற்று அதிகரித்து வருவதாக வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. கேரளாவுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அதை தவிர சுற்றுச்சூழல் துறையும் இணைஞ்சு மக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இதில் முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்னன்னா, மூக்கு வழியாக தண்ணீர் செல்லவே கூடாதுங்க. அதாவது நீர்நிலைகளில் ஆறுகள்லையோ ஏரிகள்லையோ குளிக்கும் போது, நீராடும் போது மூக்கு வழியாக தண்ணீர் உள்ளே செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் சிறுவர் சிறுமிகள் நீர்நிலைகளில் நீராடும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். as much as possible அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீர்நிலைகளில் வெளியே குளிக்கிறதையே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேரளா மாநிலமானது தன்னுடைய மக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது. சரி, இந்த வகை அமீபா தாக்கியவர்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும்னு நம்ம பார்க்கும்போது அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, ஹாலுசினேஷனுங்க. அதாவது ஒன்றுமே நடக்காத போதே கற்பனையில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன மற்றவங்க இப்படி பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, இந்த மாதிரியான ஹாலுசினேஷன், கற்பனையில் தனக்கு ஏதோ ஒன்று நடப்பது போல உருவகப்படுத்தி கொண்டு பிதற்றுவார்கள். ஹாலுசினேஷன் இருக்கும். கோமா என்கிற
மிக மோசமான நிலைக்கு கூட இது இட்டு செல்லும். அதன் தொடர்ச்சியாகத்தான் உயிரிழப்பு நடக்கும்னு மருத்துவர்கள் இதனுடைய அறிகுறிகளை படிப்படியாக வரையறுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே காமனாக இருக்கும். ஆனால் இதனுடைய வீரியம் போக போக அடுத்தடுத்த நாட்களில் ரொம்பவே தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் கேரள மாநிலம் ரொம்பவே இந்த அமீபா விஷயத்தை தீவிரமாக பார்க்குறாங்கன்னா, கடந்த ஆண்டு நடந்த விஷயம் தாங்க. கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 3 பேர் இந்த அமீபா தொற்றுக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறாங்க. 3 பேருமே சிறுவர் சிறுமிகள். அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். மலப்புரத்தை சேர்ந்த 5 வயது சிறுமி ஃபத்வா உயிரிழந்தாங்க கடந்த ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் 13 வயது சிறுமி தக்ஷிணா கண்ணூரை சேர்ந்தவர் உயிரிழந்தாங்க. இதே போல 14 வயதான மிருத்துள் கோழிக்கோட்டை சேர்ந்தவங்க. இந்த 3 பேர் போன வருடம் மட்டுமே நிறைய பேருக்கு இந்த அமீபா தொற்று பாதிப்பு போன வருடம் ஏற்பட்டது. அதில் 3 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவருடைய வயதை பாருங்க, எல்லோருமே 5 வயது, 13 வயது, 14 வயது சிறுவர் சிறுமிகள் தான் ரொம்பவே இலக்காகிறார்கள் இந்த அமீபா தொற்றுக்கு. அதனால தான் கேரள அரசு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி, யாருமே பிழைக்கவில்லையா? நம்ம ஏற்கனவே சொன்னோம் 97% உயிரிழப்பு விகிதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கோழிக்கோட்டில் 14 வயது சிறுவன் ஒருவன் இதே போல இந்த அமீபா தொற்றால கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் பல மாதங்களாக சிகிச்சை பெற்று போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க காப்பாற்றப்பட்டான். அந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமீபா தொற்றுக்கு உள்ளாகி சிகிச்சை முடிந்து காப்பாற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மருத்துவத்துறையில் ஒரு சாதனையாக கூட இது வந்து பார்க்கப்படுகிறது. சரி, தமிழகத்துக்கு வருவோம். இங்கே இதுவரை இது போன்ற அமீபா பாதிப்பு யாருக்கும் ஏற்பட்டதாக இதுவரை எந்த தகவலும் இல்லை. அதே நேரம் அறிகுறிகள் ரொம்பவே காமனாக இருக்குது. சாதாரண காய்ச்சல், ஜுரம், தலைவலின்னு ரொம்பவே காமனாக இருக்கிறதுனால கண்டுபிடிப்பது ரொம்பவே சவாலாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் மருத்துவர் ஜம்புராஜா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், இந்த அமீபா பாதிப்பு வராமல் தற்காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று. சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. 97% உயிரிழப்பு விகிதம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மருந்து இல்லையா? என்ன காரணம் சார்? இல்ல, என்ன இதுக்கு மருந்துகள் இருக்கு. இது என்னன்னா, நம்ம ஒன்னா சிம்டம்ஸ் ஆரம்பிச்சு 1வது டே 1ல இருந்து டே 5க்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல் இது பண்ணலாம். இப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இப்ப சின்ன குழந்தைங்க எடுத்தீங்கன்னா, ஒரு 3 வயசு வரைக்கும் குழந்தை எடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வருதோ இல்லையோ, அவங்களுக்கு சாப்பிடாம இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குது, இது மாதிரிதான் சிம்டம்ஸ் வரும். இது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஆத்துல குளிச்சோம், டயர்ட்ன காய்ச்சல் வந்துருச்சு, நார்மல் தான் நினைப்போம். 2வது, அவங்க வர ஹாஸ்பிட்டலே அந்த 5வது நாள் டு 9வது நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்களோட நம்ம டயக்னோஸ்டிக் பண்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். ஸோ அதோட வீரியம் பிரெயின்ல இது போயிடும். இப்ப என்னன்னா, இந்த பாராசைட் மூக்குள்ள போய் நேரா நம்ம சுவாசம் பண்ற ஆல்ஃபாக்டரி நர்வ் சொல்லுவோம், அதை தாண்டி நேரா பிரெயினுக்கு அசசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதோட வீரியத்தோட சான்சஸ்னால தான் நம்மளால கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப கஷ்டம். 2வது, நம்ம இந்தியாவில நக்லேரியாவை காட்டியும் வேற முக்கியமான பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கிறதுனால, சோ நம்ம எப்பவுமே வைரஸை நோக்கி தான் போவோம், இல்ல பாக்டீரியா நோக்கி தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் போவோம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல வருவோம். இம்பார்ட்டன்ட் இதுல என்னன்னா, பேஷண்ட் சைட்ல இருந்து நமக்கு ஹிஸ்டரி சொல்லணும். நான் இது மாதிரி ஆத்துக்கு போனேன், குளிச்சேன், ஸ்விம்மிங் பூல் போனேன், குளிச்சேன்னு சொன்னாங்கன்னா இம்மிடியட் ஸ்ட்ரைக்கு எதையுமே பாக்டீரியா வைரஸ் விட்டுட்டு நம்ம முதல்ல நக்லீரியா போவோம். இப்ப கேரளா மாதிரி இருக்க மாநிலத்தை டிராபிக்கல் கிளைமேட், நீங்க கரெக்டா சொன்னீங்க, நம்ம வாட்டரோட தட்பவெப்ப நிலை மாறுறதுனால 45 டிகிரிக்கு மேல வந்துச்சுன்னா இந்த நக்லீரியா அது பயங்கரமா வரும். இது மோர் யூஎஸ்லயும் மெக்சிகோ, பாகிஸ்தான்ல தான் ரொம்ப காமன். பட் இந்தியால 2018ல வந்திருக்கு, 20ல வந்திருக்கு, 24ல வந்திருக்கு, இப்ப 25ல ரெசிஸ்டன்ஸா கேரளால வந்துட்டு இருக்கு. ஏன்னா சுத்தம் பண்ணாத தண்ணினாலதான். அதே மாதிரி இம்மிடியட் முத நாள் காய்ச்சலுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. நேரா ஹாஸ்பிட்டல், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வர மாட்டாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல போயிட்டு டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிரும். அவங்க எப்ப வராங்கன்னா ஃபிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வராங்க. இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் வராங்க. சோ அது வர்றதுனால நமக்கு ரொம்ப டிலேடு பிரசன்டேஷன் ஆகுது. சோ அது வந்ததுனால நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க சார். இதனாலதான் நமக்கு நீராடும் போது மூக்கு வழியா சென்று மூளையை தாக்குகிறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமாக இந்த தொற்று பாதிப்பு மனிதனுக்கு பரவாதா? வராதுங்க சார்.
அதாவது இது வந்து மனிதர் டு மனிதர் வந்து பரவாது. நீங்க அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலயும் மூளை வந்து அந்த நாங்க என்ன சொல்றோம் பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செபலிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து வராது. மோஸ்ட்லி வாய்க்கு மேல போகுது இல்லையா? அந்த ரீஜன்ல போறப்ப மட்டும்தான் இதோட இது வருது. மேல மூக்கு துவாரங்கள் ஒன்லி ஃபார் சுவாசிக்க தான். என்னன்னா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து மேல குதிக்கிறது, இந்த ரிவர்ல குதிக்கிற பண்றப்ப அந்த தண்ணி அந்த கலப்படம் உள்ளது அனிமியா வந்து ஃப்ளஷ் ஆகுறதுனால அதனால பரவுறதுதானே. இது ஒருத்தருக்கு வந்து மூளை காய்ச்சல் இந்த மெனிங்கோ என்செபலைட்டிஸ் வந்துடுச்சு மத்தவங்களுக்கு தொடுறதுனால பரவுமா பரவாதானா? பரவாதுங்க சார். சார் அதே மாதிரி இந்த மூளையை தின்னும் அமீபா பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அறிகுறிகள் ரொம்பவே காமனா இருக்கு. எப்படி ஒரு மருத்துவர் இதை வந்து தெளிவா கண்டுபிடிப்பார்? சார் இல்ல சார். இதுல வந்து எப்பவுமே நம்ம வந்து மருத்துவர்ட்ட சொல்றதுக்கு வந்து இது வந்து நாம இது மாதிரி காய்ச்சல், நமக்கு தலைவலி, வாமிட்டிங் இது வந்து நார்மல் சகஜம். 2வது ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா லெத்தார்ஜி. அவங்களுக்கு என்ன சுத்தி பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபிட்ஸ் வரும். 3வது அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ராபிட்லி அவங்க கோமா போயிருவாங்க. கோமா போய் இது பண்ணிடுவாங்க. இதோட பேத்தோஜெனிசிஸ்னு பார்த்தோம்னா அந்த பாக்டீரியா மூக்கு துவாரம் வழியா உள்ள போய் பிரெயின் உள்ள போனதுன்னா கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன். அதாவது கையில அடிபட்டா வீக்கம் வர மாதிரி வீக்கம் வரும். அதுக்கப்புறம் பிரெயின் அப்படியே அழுகிற தன்மையில கொண்டு போயிடும். அந்த அழுகிற தன்மை கொண்டு போற ஒரு ரீஜனுக்கு ஒன்னொன்னு வேரியேஷன் வருது. சோ இதுல வந்து பேரண்ட்ஸோட ஹிஸ்டரி, ஏன்னா சின்ன குழந்தைங்க தான் நிறைய வருவாங்க. 2வது வந்து இந்த மூளை தின்னும் அமீபியா வந்து ஹெல்த்தி அடல்ட்ஸ்ல தான் நிறைய வருவாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கோ இதுக்கோன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிப்பாங்க, இல்ல வந்து ஆத்துல குளிப்பாங்க. அப்படின்றப்ப கூட இருந்தவங்க இப்ப பேரண்ட்ஸ்ட சொல்லாம ஸ்விம்மிங் பண்றவங்க இது மாதிரி பண்றப்பதான் நமக்கு ரொம்ப டிலேட் ஆகுது. ஆனா ஏர்லி பிரசன்டேஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து ஓரளவு ட்ரை பண்ணலாம். பட் மார்டாலிட்டி நீங்க சொன்ன மாதிரி 97% தான். பட் நம்ம இயர்லியஸ்ட் அந்த 2வது நாள் 3வது நாள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். ஒரு 28 நாள் மினிமம் ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க சார். சார் தமிழகத்தில் இந்த பாதிப்பு இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. இது இல்லைங்கிறது கண்டுபிடிக்கப்படலைன்ற அர்த்தமா எப்படி? சார் இன்ன வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்து தமிழகத்துல வந்து ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகல சார். இது வந்து ரொம்ப ரேரான இதுதான் சார். நம்ம அதுல ஓரளவு வந்துட்டு குளோரினேஷன் இதெல்லாமே கவர்மெண்ட் பண்றதுனாலயோ இல்ல வந்து நம்ம மக்களுமே வந்து கொஞ்சம் இது இருக்கிறதுனாலயோ வந்துட்டு பண்றாங்க. கேரளால அப்படி இல்ல. வருஷங்கள் மழையும் பெய்யுது, இதுவும் பெய்யுது. அவங்க ஸ்டாக்னன்ட் ஆஃப் வாட்டர் அப்படியே இருக்கு. அதனால மேபி வரலாம். இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் கேட்டப்ப எந்த ஒரு இதுலயுமே வந்து இதில் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப தமிழகத்துல ஒண்ணும் வரலைங்க சார். மக்கள் என்ன செய்யக்கூடாது சார் சுருக்கமா? சார் மக்கள் ஒண்ணும் இல்லைங்க சார். மக்கள் வந்து அசுத்தமான நீர்லயோ ரொம்ப நாள் வந்து புழங்காத வந்து இதுலயோ தனி டேங்க் வந்து ரொம்ப நாள் புழங்காம அது மொட்டை மாடியில் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் யூஸ் பண்ணாம இருக்க அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, குளிக்க கூடாது. 2வது வந்து தேங்கி இருக்கிறதுல வந்து மோஸ்ட்லி குளோரினேட் பண்ணுவோம், கார்பரேஷன் சொல்லிடணும். 2வது ரிவர், நம்ம இதுல வந்து ரிவர், ஸ்விம்மிங் பூலு அதெல்லாம் டீக்ளோரினேட் பண்ணாலே மோஸ்ட்லி இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ் தான். 2வது நாள் காய்ச்சல் வந்தா ஹீ ஷுட் அட்டெண்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷன் இமிடியட்லி. அதுவும் வந்து நல்ல ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ஃபர்ஸ்டே போய் பார்த்துடணும். ஏன்னா வந்து நம்ம முதுகு தண்டுல இருந்து தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்றதுனால மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ அப்படி இருக்கப்ப நல்ல ஒரு சென்டர்ல ஏர்லியஸ்டா பார்த்துட்டாலே போதுங்க சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேயர்களே, இந்த மூளையை தின்னும் அமீபா பாதிப்பை பொறுத்தவரை கண்டுபிடிக்கவே ரொம்ப சிக்கலானது. அப்படியே கண்டுபிடித்தாலும் கூட ஏறக்குறைய 1 மாத காலம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து அதற்கேற்ற மருந்துகள் கொடுத்து சிகிச்சை வழங்கப்பட்டால்தான் காப்பாற்ற முடியும் என்கிற நிலை உள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்த பாதிப்பு இதுவரை எங்கேயும் பதிவாகவில்லை என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருப்பது சற்று ஆறுதலாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட மக்கள் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், நீர்நிலைகளில் குளிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதே மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது.